அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோசுவா 6:10 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமல் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். ஆண்டவர் தமது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமது ஜனத்தினிடம் சில ஒழுக்கங்களை எதிர்பார்க்கிறார். பாருங்க, விசுவாச ஜீவியத்தில் இந்த டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சுற்றி நடக்க வேண்டும், பின்பு வந்து பாளையத்தில் காத்திருக்க வேண்டும், சத்தம் காட்டக்கூடாது, சுற்றி வரும்பொழுது சத்தமே போடப்படாது. இதில் தான் அந்த டிசிப்ளின் இருக்கு பாருங்க. ஆக ஒரு ஒழுக்கத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். விசுவாச ஜீவியம் செய்கிற தேவ மக்களிடத்தில் பெரிய காரியத்தை எதிர்பார்க்கணும்னா நம்ம இடத்துல சில ஒழுக்கங்கள் வேணும் பாருங்க. இந்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனத்துடைய ஒரு விரும்பத்தகாத ஒரு சுபாவம் என்னன்னு கேட்டால், அவர்கள் எதற்கெடுத்தாலும் முறுமுறுக்கிற சுபாவம் உடையவர். அதுதான் உங்க ஜென்ம சுபாவத்தில் ஒன்று, முறுமுறுக்கிறது. இப்போ இந்த தலைமுறை யாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய அடுத்த தலைமுறை. இவர்களும் அப்படி பாதிக்கப்பட்டு வனாந்தரத்தில் அவர்கள் இழந்து போனது போல இவர்கள் எழுந்திடக்கூடாது. ஆகவே தான் ஒரு ஒழுக்கத்தை சொல்றாரு பாருங்க, நீங்க சத்தம் காட்டாம இருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தம் காட்டாதிருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தமது வழியிலே செயல்படுவதற்கு விட்டுவிடுங்கள். அவர் செயல்படுகிறார், அவர் செயல்படட்டும். அவருடைய யுத்த தந்திரம், அவருடைய ஆலோசனைகள், அவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேறட்டும். ஆகவே நாம் அதை ஏற்றுக்கொண்டு நாம் மௌனமாக இருப்பதை அங்கீகரிப்போம். ஆகவே நீங்கள் சத்தம் காட்டாதிருங்கள், அவர் வழியிலே அவர் செயல்படட்டும் என்பதன் அடையாளம் தான் சத்தம் காட்டாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில விஷயங்களில் நாம் கர்த்தருக்கு முன்பாக மௌனமாக இருக்கிறது தான் நல்லதுங்க. குடும்பத்தில் சில காரியங்கள் புரியலையா, சில காரியங்கள் குழப்பமாக இருக்கா, எதிராக இருக்கா, மௌனமாக இருங்க, அமைதியாக இருங்க. கர்த்தர் அவர் வழியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வழியிலே செயல்பட விட்டுவிடுங்கள், காத்திருங்க. முடிவு உங்களுக்கு மகிமையாக இருக்கும், உங்கள் காரியங்கள் ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.